உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து இன்னொரு வத்தல் ஒன்று போட போகிறோம். அது எதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். இது வந்து தூதுவளை, மூளைக்கு ரொம்ப நல்லது. இந்த தூதுவளை இலையை திறந்து டெய்லி 2 இலையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூளையோட வளர்ச்சி பயங்கரமாக வேலை செய்யும். மூளையை வளர்க்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த செடி தான். சரிங்களா? வீட்டில் ஊண்டி வச்சிங்கனாலே நல்லா பழந்துடும். அப்பப்போ கட் பண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போறேன்னா, இல்லை இந்த இருக்கு பற்றிலாம் காய், இந்த பழத்து இருக்கு பாருங்க, பழம் காய் இதெல்லாம் பறித்து வத்தப்பட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கட்டர் இங்கே தான் கொண்டு வந்தேன், இங்கே தான் இருக்குது. நான் எடுத்துகிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? கேமரா பிடிக்க ஆள் இல்லாதனால நாமளே கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த கட் பண்ணி எடுத்தாச்சா. இதில் இருக்கிற விதையை பூரா நம்ம தனியாக பிச்சு எடுக்கணும். அதை மட்டும் எடுக்கலாம்னா இதில் வந்து கஷ்டம், ஏன்னா இது நிறையா இருந்துச்சு நம்மக்கிட்ட. அதனால் கட் பண்ணியும் எடுத்தாச்சு. இதை தனியாக உள்ளே விட்டுலாம் பிக்க முடியாது. இப்படி கையை நான் உள்ளே விட்டு நான் பாட்டுக்கு மணத்தக்காளி பறிக்க ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த முள்ளெல்லாம் அப்படியே கையில் மாட்டிக்கிட்டுரும். அதனால் மொத்தமாக எடுத்துருந்தாச்சு. இதில் வந்து பிரித்து எடுத்துருவோம். சரிங்களா? இதை வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வந்து இப்போ தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம். இப்போ கட் பண்ணி விட்ட வேண்டியதான். நம்ம வீடியோ இருக்க ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குங்க. நானே எடுக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் அது மாதிரி ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. நான் இங்கே பார்ப்பானா இல்லை வீடியோ பார்ப்பானா? இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் நீங்களாம் பண்ணுங்கள், வளர்த்துட்டு இந்த மாதிரி வத்த போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோ நல்லது. எப்படி அழகாக இருக்கும் சில பழம். திங்கும்போது கேவலம் இருக்கும், பச்சையாலாம் திங்க முடியாது, மணத்தக்காளி கடிச்ச மாதிரிலாம். சரி, நம்ம இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டுலாம் பண்ணோம்னா இன்னும் கட் பண்ணி முடிக்க முடியாது. நான் கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இப்படியே எடுக்க வேண்டியதான். இன்னும் நிறையா இருக்குது. எடுத்து முடித்த பிறகு எப்படி வத்த போடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இதை பூரா நம்ம அப்படியே இடித்து இதை அப்படியே இப்போ இதை வச்சு ஒரு இதில் வச்சு நீங்கள் இப்படி இடிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பழவிக்கல்லை வச்சு இடிக்கிறோம். அந்த சின்ன உரல் இருக்குன்னா அந்த கல் இடித்து ஏன்னா 2 உடையணும். அப்போ தான் உள்ளே போய் உப்பு சாரும். சரிங்களா? இப்படி 2 உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டு அதை நல்லா போட்டு குளிக்க வச்சிட வேண்டியதான். இதெல்லாம் வந்து அவிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஏன்னா எல்லாம் சைஸில் ரொம்ப சின்னது. இது வந்து அவிக்கணும் அவசியம் இல்லை. அவிச்சிட்டா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் இது அவிக்க தேவையில்லை. அப்படியே உப்பு போட்டு குளிக்க வச்சிட வேண்டியதான். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது மூளைக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கும். சளி இருந்தால் சளியை வெளியே அனுப்பிடும். சரிங்களா? ரொம்ப நல்லது. இதை செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.